இப்ராஹிம் அவர்களே, தீன் முகமது அவர்களே, அப்துல் ஹலீம் அவர்களே, அப்துல் மாலிக் அவர்களே, அப்துல் வஹாப் அவர்களே, நமக்கெல்லாம் நன்றி சொல்ல இருக்கின்ற நகரத்துடைய செயலாளர் அன்பு சகோதரர் ஷேக் தாவூத் அவர்களே, எனக்கு முன்னால் அரிய பல கருத்துக்களை சமர்ப்பித்துவிட்டு முழுமையாக இறைவனை சார்ந்திருங்கள் என்று அறைகூவல் விட்டு இறங்கியிருக்கின்ற அன்பு தம்பி அதிரை ஷேக் உமர் அவர்களே, இந்தியாவுடைய எந்த பகுதியில, தமிழகத்துடைய எந்த பகுதியிலும் முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், வஞ்சிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் இங்கே வருகை தந்திருக்கின்ற அன்பு சகோதரர்களே, காவல்துறை அதிகாரிகளே, இந்த கூட்டத்திற்கும் அரசுக்கும் பாலமாய் அமர்ந்து குறிப்புகளை சேகரிப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற உளவுத்துறை அதிகாரிகளே, வியாபார சொந்தங்களே, பல்வேறு கட்சிகள், அமைப்புகள், சமயங்களை சார்ந்த அன்பு தோழர்களே, உங்கள் அத்தனை பேர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் முஸ்லிம்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை எடுத்துரைக்கின்ற ஆர்ப்பாட்டமாக இருக்கும். அல்லது ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை முன்னிறுத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இன்று வரை. ஆனால் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டம் அல் குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு வசனத்துக்கு ஏற்ப ஆர்ப்பாட்டம் இது. அல் குர்ஆன் சொல்லுகிறது, குன்தும் ஹைர உம்மத் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துஅமினூன பில்லாஹ். முஸ்லிம்களே, நீங்கள் நன்மையை ஏவுங்கள், தீமையை விலக்குங்கள், நீங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் என்று அல் குர்ஆன் கேட்கிறது. முஸ்லிம்களே, முஸ்லிம்களுக்கு தீமை வந்தால் விளக்குங்கள் என்று குர்ஆன் சொல்லவில்லை. உலகத்திலே தீமை ஏற்பட்டால், அநியாயம் ஏற்பட்டால், அத்துழியம் ஏற்பட்டால் அதற்கு முதலாவதாக அதை விளக்குவதற்கு, அதை தடுப்பதற்கு நீங்கள் முன்வாருங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அதன் அடிப்படையில் தான் என்னுடைய சகோதரிகள் இன்றைக்கு ரோட்டிலே வந்திருக்கிறார்கள். முஸ்லிம் சகோதரிகள் அவ்வளவு எளிதாக ரோடிலே வந்து நிற்கக்கூடியவர்கள் அல்ல. ஏன் வந்திருக்கிறார்கள்? ஒரு சமூகத்துடைய, ஒரு சமூக பெண்கள், இந்த நாட்டினுடைய வலிமையான பழங்குடிய மக்கள், இந்த நாட்டினுடைய வளங்களை காப்பாற்றுகின்றவர்கள். இந்த குக்கியின மக்கள் என்பது இவர்கள் சாதாரண மக்கள் அல்ல. இவர்களுக்கு இந்த பெயரை கொடுத்தது யார் தெரியுமா? ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்களை எதிர்த்து களம் கண்ட மக்கள் அவர்கள். அந்த ஆங்கிலேயர்கள் தான் இந்த மக்களுக்கு குக்கி மக்கள் என்று பெயர் வைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழலிலே வாழக்கூடிய மக்களை மதத்தின் பெயரால் உடைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அவர்கள் உடையவில்லை. இடஒதுக்கீட்டின் பெயரால் இவர்கள் எல்லாம் நன்றாக வாழுகிறார்கள். மேற்கின் மக்களே, நீங்கள் இந்துக்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஒடுக்கப்படுகின்றீர்கள். இப்ப இங்க சொல்றாங்க தமிழ்நாட்டுல, இந்த பாயாலதான் உனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, இந்த பாயாலதான் நீ ஏழையா இருக்கிற, இந்த பாயாலதான் நீ படிக்கிற, உங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் அழிச்சுட்டா இந்துக்கள் எல்லாம் அற்புதமா வாழ்ந்துருவாங்க. இந்த மேடையில நான் சொல்றேன், அதுதான் பட்டணத்துல எங்களுக்கு எல்லாம் 1100 ரூபாய் போடுங்க சிலிண்டரு, என் இந்து சகோதரர்களுக்கு 400 ரூபாய் கூட, 400 ரூபாய் கூட, எங்களுக்கு எல்லாம் 110 ரூபாய் வாங்கிக்க பெட்ரோல், என் இந்து சகோதரருக்கு 40 ரூபாய் கூட. குறைஞ்சபட்சம் விலகாத நாடுன்னு சொல்றீங்க பாகிஸ்தான், அதுலயே 80 ரூபாய் தான் பெட்ரோல். அப்படியாவது கூட இந்து சகோதரனாக வாழட்டும். இல்லை சகோதரர்களே, இந்துக்கள் முஸ்லிம்கள் என்பது பிரச்சனை அல்ல. அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம், அவருடைய குடும்பம் அந்தானி அம்பானி கொண்ட குடும்பம் வாழ வேண்டும் என்பதுதான் பிரச்சனை. எங்க ஐரோப்பியாவுடைய நாடாளுமன்றம் அழுகிறது அந்த பெண்களுக்காக வேண்டி. ஆஸ்திரேலியாவுடைய நாடாளுமன்றம் கதறுகிறது. கற்கால மனிதர்களா இவர்கள் என்று கேள்வி கேட்கிறது. கற்கால மனிதர்களா இவர்கள்? நாகரீகத்தின் உச்சாணியிலே இருக்கின்ற 21வது நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாகரீகம் அறிந்த, அறிவறிந்த, அறிவார்ந்த மக்களா இவர்கள்?
2 பெண்களை படவாதகர்கள், அநியாயக்காரர்கள் தன்னுடைய தாயின் வயிற்றிலே இவர்கள் பிறந்தார்களா என்கின்ற கேள்வி எழுகிறது. நிர்வாணப்படுத்தப்படுகிறார்கள். நிர்வாணப்படுத்தப்படுவது ஆபத்தல்ல, அதை நூற்றுக்கணக்கான மக்கள் வேடிக்கை பார்த்து சிரிக்கிறார்கள். சிரிப்பது ஆபத்தல்ல, பாரத் மாதா கி ஜெய் என்கிறார்கள். எவ்வளவு கொடூரத்தை உள்ளே திணித்திருந்தால், எவ்வளவு வக்கிரத்தை உள்ளே திணித்திருந்தால், தன் தாயை போன்றவர். அது மாத்திரமல்ல, இதை விட மிக முக்கியமானது, அந்த பெண்களிலே ஒருவருடைய கணவர் கார்கில் போரிலே போராட்ட களத்திலே போராடியவர். என் மண் என் மக்கள், எங்க அண்ணன் கிளம்பி இருக்கிறார் அண்ணாமலை. என் மண் என் மக்கள். அப்போ மணிப்பூர் யாரு? உங்க அக்கா மண்ணா? யார் மண்ணுன்னு கேட்கிறேன் நானு. மணிப்பூர் மண் நம் மண் இல்லையா? அவரு முதல்ல கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு வீடியோ போட்டார். நானும் அவருக்கு ஒரு வீடியோ போட்டேன். ஒரு 50,000-60,000 பேர் பார்த்தாங்க. அந்த வீடியோ பாருங்க. ஏன் இதை சொல்றேன்னாக்கா, ஒரு ராணுவ அதிகாரியை எப்படி திமுக காரர்கள் கொள்ளலாம்? ஆக்கிரமிச்சாரா இல்லையா? ஆர்ப்பரித்தாரா இல்லையா? ஏம்பா, அது தெரு சண்டை. பொது இடத்துல போய் துணி துவைச்சா என்ன பண்ணுவாங்க? அந்த சண்டையில வந்து அல்ல இறைவனுடைய விதி, அவர் மறைத்து விட்டார். அவரை எந்த திமுக காராவது கைது செய்யக்கூடாது சொன்னாங்களா? எந்த திமுக காரம் கோர்ட்டுக்கு கொண்டு போக கூடாது சொன்னாங்களா? எந்த திமுக காரும் சிறையில் அடைக்க கூடாது என்று சொன்னார்களா? அப்படி சொன்னா என்னப்பா இது? ஒரு ராணுவ அதிகாரியை கொலை செய்துவிட்டு இவர்கள் கைது செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள். இது அக்கிரமம் இல்லையா? அவர் தேசத்திற்காக பாடுபட்டவர் இல்லையா என்று கேட்பதில் நியாயம். இவர் என்ன பண்ணார்னாக்கா, சென்னையில ஒரு கூட்டத்தை போட்டுட்டு, நான் போட்டேன் பேஸ்புக்ல வீடியோ, அதுல பேசுறாரு பாருங்க. இவர் என் மண் என் மக்களை பாதுகாக்கிறான். இப்ப யார சுட சொல்றாரு பாப்போம். என்ன சொல்றது தெரியுமா? உங்க கையில துப்பாக்கி இருக்குது, துப்பாக்கியில தோட்டா இருக்குது, நீங்க பாட்டுட்டு சுட்டுட்டு வாங்க, பாரதிய ஜனதா மீதியை பாத்துக்கோமா. எங்க என் மக்கள் என் மண் என்றாரு அந்த தமிழ் மக்களை பார்த்து, இன்றைக்கு இவர் வந்து ராணுவ அதிகாரி இல்லையா? எங்க சொல்லுக்கும் செயலுக்கும் ஏதாவது உடன்பாடு இருக்கிறதா? முரண்பாடு இல்லையா இது? அப்ப அவர் ராணுவ அதிகாரி, இவரான ராணுவ அதிகாரி இல்லையா? அது ஒரு ராணுவ அதிகாரிகளுக்கு வந்துட்டா இவர் என்ன சொல்றாரு? துப்பாக்கி எடுத்து சுண்ணமா. இதைதான் அங்கே பிஜேபி காரர்கள் செய்கிறார்கள். ஒரு போலீஸ் ஸ்டேஷனில 4000 AK-47 இருக்கிறதாம். அதிலிருந்து அவர்கள் கைப்பற்றி கொக்கியின மக்களை கொன்று விட்டார்கள் என்று சொல்லுகிறார்களே. ஒரு ஸ்டேஷன்ல 4000 AK-47 வைக்கப்பாங்களா? எல்லாமே சரி அன்பு சகோதரர்களே. அமெரிக்காவிலே தமிழ் அமெரிக்கா என்று ஒரு தொலைக்காட்சி இருக்கிறது. தமிழ் அமெரிக்கா என்று சொல்லி நம்பர் 1 தொலைக்காட்சி. தமிழ் மக்கள் உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் பார்ப்பாங்க. அந்த தொலைக்காட்சியில ஒரு மக்கள் பிரதிநிதி, அவர் கிறிஸ்தவ மிஷனரிகள் செய்யக்கூடிய விஷயங்களையும் கண்காணிக்கக்கூடியவர். இதற்கு முன்னால் குஜராத்திலே இனக்கலவரம், இன படுகொலை நடைபெற்ற போது நேரிலே கண்டு ஆய்வு செய்தவர். அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க உங்களுக்கு தெரியும் அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்க, ஏன் இந்த கலவரம் ஆச்சு, எப்படி திட்டம் தீட்டினாங்கன்னு சொன்னா அவர் சொல்றாரு. எப்படி சொல்றாருனாக்கா, அவர் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்தது, நம்ம சின்ன பிள்ளையில பார்த்தோம்ல அலிபாபாவும் 40 திருடர்களும். அதுல ஒவ்வொரு வீட்லயும் கோடு போடுவாங்க தெரியுமா? அதே மாதிரி கோடு போட்டிருக்கிறார்கள், பெயிண்ட் பண்ணிருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்லயும் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல பெயிண்ட் அடி. நைட்டுக்கு வந்து அந்த வீட்டை சூறையாட வேண்டும், பெண்களை கற்பழிக்க வேண்டும், வீட்டை கொளுத்த வேண்டும், பொருளாதாரத்தை நாசப்படுத்த வேண்டும். அட மரம் மண்டைகளே, முட்டாள்களே, முஸ்லீமுடைய சொத்து போனாலும் இந்த நாட்டினுடைய சொத்து தாண்டா போகுது. கிறிஸ்தவனுடைய சொத்து போனாலும் இந்த நாடு தானடா பின்தங்கம். அந்த அடிப்படை அறிவு இல்ல. என்னுடைய 100 ரூபாய் கிழிச்சிங்கனாக்கா நாட்டினுடைய 100 ரூபாய் குறைஞ்சு போவோம். என்னுடைய சொத்தை அழித்தால் இந்தியாவுடைய சொத்தை அழியும். ஏற்கனவே நீங்க கடன் வாங்கி தான் குடும்பம் நடத்துறீங்க.
மொத்தம் முதல்ல நான் கொஞ்சம் சின்ன வயசா இருக்கும்போது 15 ரூபா 15,000 ரூபாய் கடன் வாங்க, இப்போ 2,60,000 ரூபாய் நம்மளுக்கு தெரியாத வாங்கிட்டு இருக்கான். எல்லாம் கடன் வாங்கி தான் குடும்பம் நடத்துகிறார்கள். இதுல இருக்கக்கூடிய சொத்தையும் எல்லாவற்றையும் இவர்கள் அழிப்பதனுடைய விளைவு இந்தியா பின்தங்கி கொண்டிருக்கிறது. எல்லா நாடும் ஏங்க எதிர்கட்சி எதுக்கு இருக்குது? நான் கேட்கிறேன், எதிர்கட்சி எதுக்கு இருக்குது? இப்ப எடப்பாடி ஏன் என்ன செய்யறாரு? திருப்புன்னு பேச தெரியுதோ இல்லையோ எதையாவது ஒண்ணு பேசுறாரு. ஒரு புள்ளைய கொண்டுட்டாங்கன்றார் திடீர்னு. அப்புறம் பக்கத்துல அண்ணே கை ஒண்டி தானே போயிருச்சு, நம்ம முஸ்லீம் புள்ள தான் ஜிஹெச்ல, அண்ணன் கை போயிட்டா கை போயிடுச்சா ஏதோ ஒண்ணு. நீங்க எதிர்கட்சியா இருக்கோ தானே பேசுறீங்க, அதை நாங்க கேட்கிறோம்ல. அதைதான் நாடாளுமன்றத்துடைய எதிர்கட்சிகள் நாங்கள் பேச வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதை பற்றி பேசணுங்கிறாங்க. எப்படி பேசணும்? அதற்கு ஒன்று ரூல்ஸ் இருக்கா இல்லையா? நாம் போய் நாடாளுமன்றத்தில் பேச முடியுமா? மக்கள் பிரதிநிதியாக இருக்க வேண்டும். இருந்தாலும் நாடாளுமன்ற மரபை பேணி பாதுகாத்து பேச வேண்டும். அதற்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் லா வச்சிருக்கிறான், ஒரு நடைமுறை வைத்திருக்கிறான். அந்த நடைமுறையின் அடிப்படையில் 267 ஒரு விஷயத்தை, ஒரு அபாயகரமான விஷயத்தை முழுமையாக விவாதித்து அதற்கான குறிப்புகள், அதற்கான முடிவு என்ன, அதற்கான விளைவுகள் என்ன, அது வருங்காலத்தை எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்த போகிறது என்று எல்லா நாடாளுமன்ற நிர்வாகிகளும் உட்கார்ந்து விவாதிக்கணும். வாங்க ஐயான்னு நான் என்ன கேட்கிறேன், நீங்க தான் மேக் இன் இந்தியாங்கிறீங்க, நீங்க தான் அந்த இந்தியாங்கிறீங்க, நீங்க வாயை திறந்தா நிறைய இந்தியாவை நம்ம பார்த்தோம். இப்ப இவங்க இந்தியான்னு சொன்னா அது இந்தியா வேணாங்கிறார். இவங்க கூட்டணி சேர்ந்து நாங்க இந்தியா என்ற பேச்சை எடுக்க கூடாது, பாரத் மாதா கி ஜெயங்கிறாங்க. நீங்க தானே மேக் இன் இந்தியா எடுத்துட்டு வந்தீங்க, அதுல இந்தியா இல்லையா? அதுல என்ன சந்தியாவா இருக்குது? அதுல இந்தியா தான் இருக்குது. அப்ப இவங்க அந்த இந்தியாவுடைய மரபுக்கு ஏற்ப விவாதிக்கணும்னு கூப்பிட்டா யார கூப்பிடணும்? அண்ணனை கூட முடியுமா? பார்லிமெண்ட்ல அண்ணன் வாங்கின விவாதிக்கலாம். மணிப்பூர்ல அண்ணன் பேர் என்ன? அப்துல் கரீம் அண்ணனை எப்படி கூடுவ? எங்க மோடி இல்ல பிரதமர், நானே கேட்பேன். எங்க மோடி பிரதமர் இருக்கிற போது அப்துல் கரீம் அண்ணன் எப்படி வருவாருன்னா அததான் அவங்க சொல்றாங்க, மோடிஜி வாங்க, துமேத்னா அப்னா பேன், என்னது எங்க புள்ள, எங்க பொண்ணு, எங்க பையன் எல்லாத்தையும் அவர் தான் மன் கி பாத்ல சொல்லுவார். அப்னா பேன். அன்பு சகோதரர்களே, விவாதத்திற்கு யாரை கூப்பிடணும்? நாடாளுமன்றத்தில் விவாதம் நடந்தால் பிரதமரை தானே கூப்பிடணும். நம்ம டீ போடுற அண்ணனையா கூட முடியும்? வரமாட்டேங்கிறார். நான் வேற நாடாளுமன்றத்தில் போய் பேசினாலும் பேசுவேன். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துடைய கைகூலியாக நான் இருப்பேனே தவிர இந்திய நாடாளுமன்றத்தில் பேச மாட்டேன்னு சொன்ன ஒரே பிரதமர் நம்ம பிரதமர். வாங்க, அடுத்த சின்னவர் மையாராகுன்றாரு. அமித்ஷாவை நாங்க கூப்பிடலையே ஒண்ணு. நீங்க உள்துறை அமைச்சரா இருந்தா எங்க போயிருக்கணும்? அங்க போயிருக்கணும், மணிப்பூருக்கு. நீங்க ராமேஸ்வரத்துக்கு வந்து கொடியாட்டிட்டு இருக்கீங்க. அங்க வந்து அத வாங்க, இந்த மண்ணுடைய அந்த பேரணி எப்படி நடத்தணும்னு பேசுங்கன்னாக்கா தளபதி அவர்கள் அவங்க பிள்ளைய வந்து முதலமைச்சராக போறாரா? பின்ன உங்க பிள்ளைய முதலமைச்சராக்குவார் அவரு? ஏங்க, திமுக தலைவர் அவருடைய பிள்ளைய தான் முதலமைச்சர் ஆக்குவாரு, அவருடைய கட்சிக்காரதான் முதலமைச்சர் ஆக்குவாரு. இவர் வந்து பேசுகிறார். அவர் பேச போய் திடுதிடுப்புன்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படி பேசுறத நான் பார்த்ததில்லை. திடீர்னு அவரு உங்க பிள்ளையுடைய சொத்து மதிப்பு எங்கன்னு கேட்டார். 2 நாள் அதான் ட்ரெண்ட். மாட்டி கட்சி நீங்க சொரண்ட அவர் மொத்தமா நானே ரொம்ப மாசமா ஏன் இந்த அமித்ஷாவுடைய பிள்ளையுடைய சொத்தை வந்து ஒரு ஃபைல்ஸா போடக்கூடாதுன்னு நான் எதிர்பார்த்துட்டே இருக்கும் போது உதயநிதி ஸ்டாலின் சொல்லி போயிட்டா போல, உங்க சொத்தை கணக்கு போடுங்க, என்ன லட்சக்கணக்கில் இருந்தீங்க 16,000 கோடிக்கு போய் நிக்கிறீங்க. அப்ப அன்பு சகோதரர்களே, இந்த கூட்டத்தை நாம் எதற்கு போட்டு இருக்கிறோம் என்று சொன்னால், நாடாளுமன்றம் என்று சொன்னால் எதிர்கட்சி இருக்கும். எதிர்கட்சியினுடைய வேலை ஏதாவது வரம்பு மீறப்பட்டால் மக்கள் பிரதிநிதியுடைய விஷயங்களை பேசுவதற்கு நாடாளுமன்றம் இவங்க பேசுறதுக்கு தயார். கடைசியில ஒரு கட்டத்தில் அமித்ஷா என்ன சொல்றாரு, பிரதமர் எல்லாம் வரமாட்டார், அவர் ஒன்லி ஒன் ஊர் சுத்தி. அதுக்குதான் பிளைனை வாங்கி போட்டிருக்காங்க, கார் மாதிரி தூக்கிட்டு ஓடி போயிடுறா போல.
வெறுப்பா இருந்ததா அதானி அம்பானியை கூட்டு போயிடுவார். எந்த பிரதமராவது இதுக்காக இனி வரைக்கும் கூட்டு போயிருக்காங்களா? தொழிலதிபர்களை கூட்டிட்டு போயிருவார். அவருடைய வேலை பேசுறதுக்கு நான் இருக்கிறேன், அவர் வாங்குறாரு. சரி வா நீயாவது பேசு. 267 பிரிவுல பேசினால் நோ 176 176 பிரிவின் பிறகுதான் நான் பேசுவேன். அது என்னன்னாக்கா டீக்கல்ல நின்னுட்டு மாமா பஜ்ஜி சாப்பிட்டா மச்சான், சட்னி நல்லா இருக்குதா, காரமா இருக்குதா மச்சான், சரி வா போலாம் அப்படின்ல. அதுதான் அந்த பிரிவு. இது ஓட பிரிவு. இது சும்மா டீ கடை பெஞ்சு வருவான் பேசுவான், இந்த நாட்டை பயங்கரமா பண்ணும் மாமா, ஓட்டு போட மாட்டான். டீ கடை பெஞ்சே தான் பேசிட்டு கீச்சிட்டு போயிடுவான். மாப்பிள்ள வர மாப்பிள்ள, நான் போயிட்டு வந்துடுறேன் மாப்பிள்ள, 12 மணிக்கணும் மாப்பிள்ள. காலையில இருந்து டீ கடையில பேச்சே டென்ஷன் ஆயிடுச்சுரா, போய் தூங்குன பாரு, பூத்தே மூடிட்டாங்கறான்றான். டீ கடை பெஞ்செல்லாம் இதான். இவெல்லாம் டீ கடை பெஞ்சு ஒழுங்கானால நாடு ஒழுங்காயிடும். காலையில அற்புதமா பேப்பர் படிச்சுட்டு அரசியல பேசுறது அங்கதான். அதன் பிறகு மூடிட்டு போறவங்க தான், முடிஞ்சு போச்சு. அன்பு சகோதரர்களே, ஆக இந்த மணிப்பூர் விஷயம் எதற்கு இது நடத்தப்படுகிறது என்று சொன்னால், ஒரு கட்டத்தில் அவங்க சண்டை செய்யக்கூடியவர்கள் தான். குக்கி இனத்து மக்கள் ஆல்ரெடி அவர்கள் சண்டை போட்டவர்கள். எங்கே? வெள்ளையர் இருக்கின்ற பொழுதே அவர்கள் சண்டை போட்டவர்கள். பிஜேபி காரங்க சொல்றாங்க, என்ன தெரியுமா, அங்க ஒரு போதை பொருள் வெளியுது. இது எப்படி தெரியுமா, நம்ம சந்தன கடத்த வீரப்ப மாதிரி தான். அந்த ஆள் காட்டிலே கடந்து தலகாணி இல்லாத பாய் இல்லாத இருப்பான். கடத்துறது யாரு, சம்பாதிக்கிறது யாரு? அவர் காட்டுல 2 பில்டிங் கட்டி வச்சிருக்கிறாரா? அண்டர் கிரவுண்ட்ல பணத்தை வச்சிருக்காரா? ஒன்னும் கிடையாது. அப்படி அவர்கள் போதைப் பொருள் அங்க விளைவிக்கப்படுகிறது என்று சொன்னால் கீழே இருக்கின்ற தொழிலதிபர்கள் சம்பாதிப்பார்கள். அதான் அவங்க செஞ்சிருப்பாங்க. கூலிக்கு மாரடிப்பார்கள், கூலிக்கு வேலை செய்வார்கள். ஏழை எளியவர்கள் ரத்தத்தை குடிப்பவர்கள் யார்? கார்பரேட்கள். இதுல வேணும்னா போதையை விட அதிகமாக காசு கொடுக்கக்கூடிய, காசை அள்ளிக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பொருள் அந்த மலையிலே இருக்கிறது. மிகப்பெரிய கனிம வளங்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், மேக்னெட் முதல் இந்த தங்கத்தை விட மிகப்பெரிய விலையில இருக்குது. ஒயிட் கலர்ல போடுவாங்க, அது என்னது, பிளாட்டினோ. பிளாட்டினோ அதுவரை அந்த மலைகளிலே குவிந்து கிடக்கிறது. அது அதானிக்கும் அம்பானிக்கும் வித்துட்டாருன்னா போதும். ரயில வித்துட்டாரு, ஏர்போர்ட்டை வித்துட்டாரு. அந்த ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் நீச்சல் அடிச்சாங்க போன வாரம், அடிச்சு புடிச்சு. எங்க குஜராத்தினுடைய ஏர்போர்ட்ல பாத்தீங்களா நீங்க டிவில? மொத்த பேர் நீச்சல் அடிச்சுட்டு போனான். நம்ம அண்ணாமலை என்ன வெறும் ரோட்ல படுகு விட்டாரு. முதல்ல 3 பேர் முட்டி வரைக்கும் காலில் தள்ளிட்டு வரான். இவரு உள்ள உட்காந்துட்டு வர்றாரு. பாத்தீங்கல்ல நீங்க? முதல்ல அங்க போனா அவரு என் மண் என் மக்கள் என்கின்றீர்களே, நியாயமா உங்களுக்கு? நீங்க என்ன செய்யணும்? அந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும். இதுல வேடிக்கை என்னன்னாக்கா, நீதி அரசர் சஞ்சய் சூட் அவர்கள் சொன்னாங்க, ஏங்க நீங்க சரி பண்ணுங்க அல்லது உச்ச நீதிமன்றம் தலையிடும். உடனே நம்ம ஆள் ஒருத்தர் கொதிச்சுட்டாரு மயிலாப்பூர்ல இருந்து. கொதிச்சிட்டுன்னா அவரு இஷ்டத்துக்கு பேசுறாரு. நீதிபதி பேசக்கூடாதாப்பா. நம்ம விஷயத்துக்கு வந்தா விடுதலை சிறுத்தை பிரச்சனை, நம்ம பிரச்சனை என்று சொன்னால் நீதிமன்றத்தை இவர்கள் நிராகரிக்கிறார்கள், நீதிமன்றத்தை எதிர்க்கிறார்கள். நீதிமன்றத்துடைய அந்த சட்ட திட்டங்களுக்கு எதிராக ஷரியத் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று கருதுகிறார்கள் என்று பேசுவான். ஏண்டா பாபர் மசீதை ஓடிச்ச? மதத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் சம்மதம் இல்லைன்னுவான். புடிச்சுச்சா? அதுக்கப்புறம் நீதிமன்றம் என்ன செய்யும்? ஒரு வாய்தா கொடுத்தா அந்த வாய்தாவை மீறக்கூடாதுன்னுவான். இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு அவர் சொல்றாரு, இவரு என்ன செஞ்சிட்டாரு, நம்ம அவால் இல்ல, நம்மள தூக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு டைலாக் விட்டாரு. போனா சண்டை சூட்டு போய் ஒரு துப்பாக்கி கொடுக்குற போய் பாக்குங்கன்னு. நேத்து காலையில அவரை தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு திருச்சி எல்ல போட்டாங்க. போ ஒளிஞ்சு போ. என்ன பேசணும்ன்றதுல ஒரு நீதிபதி ஏப்பா இப்படி அநியாயம் நடக்குது, அதை சரி பண்ணுங்கப்பா, இல்ல உச்ச நீதிமன்றம் தலையிடும்பா அப்படின்னு சொன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க இவங்க. இவங்களுக்கு என்ன எதை செய்தாலும் அன்பு சகோதரர்களே, அந்த தமிழ் அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய அந்த சேனலில அவர்கள்ட்ட கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, மிகப்பெரிய ஆபத்து நாட்டுக்கு இருக்கிறது. நான் குஜராத்துக்கு போனேன். கோத்ராவுடைய அந்த இடத்துல பிரச்சனை பண்ணது கோத்ரா ஊரை சார்ந்தவர்கள் அல்ல, வெளியூர்காரர்கள். ஆனால் மணிப்பூரிலே செய்தது டெல்லிக்கு தஞ்சம் போக இருக்கிற ஒரு குடும்பத்துக்கிட்ட நான் விசாரிக்கிற பொழுது என் எதிர்க்க இருந்த மல்லிகை கடையில இருந்த 2 பசங்க தான் என்ன கற்பழிச்சாங்க.
இது எங்கே நடந்தது என்று சொன்னால் 1993 பம்பாயிலே ஒரு முஸ்லிம் பெண்ணை இப்படிதான் கற்பழித்தார்கள். அவர் மீடியாவிலே சொன்னார், என்னை அக்கா அக்கா என்று அழைப்பான் பக்கத்து வீட்டுக்காரன், அவன்தான் என்னை மாறி மாறி கற்பழித்தான் என்று. அன்பு சகோதரர்களே, இப்படிப்பட்ட கொடூர உருவத்தை உள்வாங்கி உள்ளே தள்ளுகின்ற, உள்ளே ஊன்றுகிறது. அது எது என்று சொன்னால் RSS என்கின்ற ராஷ்டிரிய சேவா சங் என்கின்ற 1925 5 அரக்க குணம் படைத்த மருத்துவர்களால் உருவாக்கப்பட்ட, சித்தாந்த ரீதியாக மனிதனை பிரிக்கின்ற, தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்று சித்தாந்த ரீதியாக பிரித்து அவனை அடிமையாக்குகின்ற அந்த RSS அஜெண்டாவுடைய விளைவுதான் மனிதர்கள் மிருகங்களாக மாற்றப்படுகிறார்கள். சகோதரர்களே, அவர் சொல்றாரு, அங்கு மணிப்பூர்ல கலவரமே நடந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. காரணம், கீழே இருக்கின்ற மக்கள் 10% கிறிஸ்தவர்கள், மேலே இருக்கின்ற மக்கள் 40% கிறிஸ்தவர்கள். நாகாவை சேர்ந்த நாகா இன மக்கள் 10% கிறிஸ்தவர்கள், 60% கிறிஸ்தவர்கள் இருந்து இப்படி மிகப்பெரிய அட்டுழியம் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால், நாட்டுடைய பல பகுதிகளிலே 10% 5% இருக்கின்ற சிறுபான்மையினுடைய நிலை என்ன என்று கேள்வி கேட்கிறார் அவர். 60% மக்களை ஒடுக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட சதியை செய்ய வேண்டும்? எங்க ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கிறார் முதலமைச்சர். என்னங்க இப்படி நடந்திருக்குது? மே மாசம் நடந்தது, இப்ப வெளியே இருக்குன்னா இது மாதிரி 100 நடந்திருக்குது, இப்பதான் வெளியே வந்ததுன்னு சொல்லி முதலமைச்சர் சொன்னா சனியனை வெளியே போடான்னு சொல்லி அனுப்பக்கூடாதா? அவர் தானே பிரதமர். ஏன் என்று சொன்னால் அவரே அந்த முதலமைச்சரே விலைக்கு வாங்கப்பட்டவர். ஒரு பூர்வீக பிஜேபி காரல்ல, தாவுவாங்கல்ல, தாவக்கூடிய காங்கிரஸ்ல இருந்தவர், அவருடைய பூர்வீக மேத்தின் சமூகத்தை சார்ந்தவர், ஒரு கால் அதாவது ஃபுட்பால் பிளேயர். அவரு அப்படியே அரசியலுக்கு வந்தவர். அவரு காங்கிரஸ்ல தான் அரசியலில் இருந்தவர். இவங்க தான் விலைக்கு வாங்கிடுவாங்கல்ல. முதல்ல இந்த உச்ச நீதிமன்றம் ஒரு கட்சியில வந்து எம்எல்ஏ ஆவனா அடுத்த கட்சிக்கு போக கூடாதுங்க. இவங்க நம்ம கிட்ட ஓட்டு போடுறோம், பாசிசத்துக்கு எதிராக நம்ம ஓட்டு போடுறோம், நம்ம எம்எல்ஏ தூக்கிட்டு போயிடானுவோம். அங்க எங்க மணிப்பூர்ல காங்கிரஸ் ஆட்சி தான் இருக்க வேண்டியது. பிஜேபி சீட்டுகள் அதிகமாக வரவில்லை, எல்லாம் விலைக்கு போனவர்கள். ஆக அன்பு சகோதரர்களே, நாம் எதற்கு இன்றைக்கு ரோட்டிலே வந்திருக்கோம் என்று சொன்னால், யாருக்கு அநியாயம் ஏற்பட்டாலும் அதை தட்டி கேட்கின்ற மனிதர்களாக, குறைஞ்சபட்ச மனிதர்களாக நாம் வாழ வேண்டும். அதற்காக தான் ஒன்று திரண்டு இருக்கிறோம். எங்களுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், மீடியாக்களே நீங்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே நீங்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? ஒரு காலத்தில் இந்த வரலாற்றை எழுதுவான். 21வது நூற்றாண்டிலே மணிப்பூரிலே மே 3ஆம் தேதி இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நடைபெற்றது. அப்பொழுது ஆட்சி அதிகாரம் இருந்ததா? கற்காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்தார்களாம். அங்கே நீதிமன்றங்கள் இருந்ததா? காவல்துறை இருந்ததா என்று கேட்பார்கள். அந்த கட்டத்தில் அந்த காலத்தில் படிப்பான், மிகப்பெரிய காட்டு மிராண்டிகள் வாழ்ந்த காலம் அது 21வது நூற்றாண்டு என்று சொல்லி நம்முடைய வரலாறு தூட்டக்கூடாது என்பதற்காக தான் இங்கே நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அன்பு சகோதரர்களே. ஆகவே அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சிந்திக்கணும். இப்படிப்பட்ட நடைமுறையில் இருக்கிறாங்கன்னாக்கா முதல்ல நம் மக்களிடம் பழக வேண்டும். முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழணும். முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்தால் தேனீக்கள் எப்படி தேன் கூட்டை மிக விரைவாக வந்து சேர்கிறதோ அப்படி மற்ற மக்கள் நம்மிடம் வந்து சேருவாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் அவனுடைய வரையறைக்கும் உட்பட்டு நாம் வாழ்ந்தால் இந்த சமூகத்தை புரட்டி போடுகின்ற சக்தி நாம் தான். ஆளக்கூடிய வர்க்கம் இது இருக்கிறது. இந்த நாட்டிலே ஆளுவதற்கு தகுதியானவர்கள் இவர்களை ஒரே வார்த்தையை போட்டா தாழ்த்தப்பட்டவன். எவனா சொன்னா? இவனே சொல்லிக்கிறான் தாழ்த்தப்பட்டவன். ஏன் ஒரு கால் இல்லையா? 2 கை குறைஞ்சிருக்கா? கண்ணுல ஏதாவது குருடு இருக்கா? ஒரே படைப்பாக இருக்கிறோம். இவனுக்கு என்ன பிரச்சனைனாக்கா, இவரும் நம்மளும் ஒரே தட்டை சாடுவோம், அவன் கை போட்டு கட்டி பிடிச்சிக்குவோம், அவன் செட்டது இல்லைமா. அதான் பிரச்சனை. அவனுக்கு என்ன பிரச்சனைனா, இவங்களை வேலை வாங்கிட்டு இந்த தாய்க்கு வந்து
பாய இவர் சாஹிபு சொல்ல மாமா மச்சான் ஒட்டிக்க நம்மளுக்கு வேலை போட மாட்டான இவன். இதான் பிரச்சனை, வேற ஒண்ணு சித்தாந்தத்தை அழகா நேர்த்தியான உங்களுக்கு சுருங்க சொல்லுவேன். இதான் பிரச்சனை. நாம என்ன செய்யணும், ஒருத்தர் தான் பார்த்து கட்டி குடிக்கணும். தானா போயிடுவான் அவன், வேற ஒண்ணு இல்ல. மாமா மாப்பிள்ளை என்பதை நாம் வரையாக நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் சொல்லி வளர்க்க வேண்டும். அதேதான் நன்மை இருக்கிறது. இந்துவா முஸ்லிமா கிறிஸ்தவனா பௌத்தவனா சீக்கியனா என்பதை இல்லை. மனிதர்கள் யா யுவன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் உள்ளதி கலக்குக்கும் மின் நப்ஸின் வாஹிதா. குர்ஆன் சொல்கிறது, ஓ மனிதர்களே, உங்களை படைத்த ஒரே இறைவனுக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஆகவே அன்பு சகோதரர்களே, நாம இந்த ஒரு அடையாள ஆர்ப்பாட்டமாக நாங்க நடத்தியிருக்கிறோம். நீ 356 தமிழ்நாட்டுக்கு பயன்படுத்தாத, என் மண் என் மக்களுக்கு சொந்தக்காரரே, நீ உங்க ஆளுக்கு சொல்லு வந்தார்ல, உனக்கு ஹிந்தி தெரியலையா அவருக்கு தமிழ் தெரியலையான்னு தெரியல, 2 பேரும் எப்படி பேசுனீங்க 2 நாளைக்கு முன்ன, இப்ப திருப்பி போன் அடிச்சு அந்த 356 அங்க பயன்படுத்துங்க. இல்லன்னா திமுக காரங்க விடமாட்டாங்க போலகுது, அவங்க லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டத்தை நடத்துவாங்க போலக்குன்னு சொல்லி நீங்க சொல்லிருங்க ஜி. அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோம். அன்பு சகோதரரே, ஆகவே இந்த ஆர்ப்பாட்டம் இறைவனுக்காக பண்ணுகிறோம். நீங்கள் கையேந்தி அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு அவன் பாருங்க, மணிப்பூருக்காரன் ஒரு குடும்பம் சென்ட்ரலுக்கு வந்துட்டு இருக்கான். சென்ட்ரலுக்கு வீதியில உட்கார்ந்து இருக்கிறான். அந்த குடும்பத்துடைய பெயர் மணிப்பூரிலே ஜோசப் குடும்பம் என்று கூறுவாங்களாம். ஜோசப் குடும்பம், ஹாஜியார் குடும்பம் சொல்லியா, ஹாஜியார் குடும்பம், லப குடும்பம் அப்படி சொல்லி, அது மாதிரி ஜோசப் குடும்பம் சொல்லுவாங்களாம். அவங்க அப்படியே சென்ட்ரல்ல 3 பிள்ளைகளோட அப்படியே தத்தளித்து நிக்கிறான். அவனுக்கு உலகம் தெரியல, நான் எங்க போவேன், எனக்கு பாஷை தெரியாது, அநியாயக்காரர்கள் அடக்கி ஒடுக்கி விட்டார்கள், தெரித்து விட்டார்கள், வாழ்வதற்கு நாதி இல்லை என்று சென்ட்ரல்ல நிக்கிறான். அவரை யார் தெரியுமா அரவணைச்சா? இதாங்க தமிழ்நாடு. முருகன்ற ஒரு அண்ணன் போய் அரவணைச்சு என்னப்பா பிரச்சனைன்னு கூட்டிட்டு ரெட் ஹில்ஸுக்கு அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் 2 நாள் சாப்பாடு போட்டு ஆட்சியர்கிட்ட இதை சொல்லி நேத்து போய் அவரு பார்த்து தமிழக அரசும் அதற்கு முன்னுரிமை கொடுத்து அந்த மக்கள் இன்றைக்கு அவர் வீட்டில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு வீட்டையும் வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருவதாக தமிழக அரசு சொல்லியிருக்கிறது. அதுதான் தமிழ் மண்ணுடைய யதார்த்தம். அதை அறியாமல் என் மண்ணு புண்ணு நினைக்கா உடம்பெல்லாம் புண்ணாயிரும் உனக்கு. அதான் நாங்க இன்னும் களம் காணல. 24 பாரு எங்களுடைய உன்னுடைய டிசைன் பிரச்சாரம் எப்படி இருக்குது, எங்க டிசைன் பிரச்சாரம் எப்படி இருக்கிறது. எங்களுடைய இந்தியா வெல்லுமா, உன்னுடைய பாரதம் வெல்லுமா? பாரதம் ஒருவருக்குரியது, அது பிராமணனுக்குரியது. இந்தியா பலருக்குரியது, அது நமக்குரியது என்கின்ற செய்தியை உங்களுக்கு அடிப்படையாக சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு வரேன். என்ன சார், போன வாட்டி வந்தேன் அப்போ இங்க கெஞ்சா தொழில்னாங்க, இந்த வாட்டி வந்தேன் இப்போ கெஞ்சா தொழில்ங்கிறாங்க. என்ன சார், நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருந்தார், அவர் முருகேசன் அவர் பேர், இன்ஸ்பெக்டர் HIT இன்ஸ்பெக்டரா இருந்தாரு. இந்தியாவிலேயே அந்த இன்ஸ்பெக்டர் அதன் பிறகு காசிமேட்ல அவருக்கு இன்ஸ்பெக்டரா போட்டாங்க. சிதம்பரம் முருகேசன் அவர் பேரு. ரொம்ப நெருங்கிய நண்பரு, ஏழைகளுக்கு நண்பர். அவரு 1 மணி நேரம் பேசுவாரு, குடும்ப பிரச்சனை அவரே பேசி தீர்த்துவாரு. அந்த அளவுக்கு இந்தியாவிலேயே அவர் அதாவது காசிமேட் என்பது ஒரு வேகமான மக்கள் இருக்கக்கூடிய மீனவ சமூகம் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊர்ல அவரை மாத்துறாங்க. எங்க மாத்துறாங்க? அம்பத்தூருக்கு மாத்துறாங்க. எல்லா லேடிஸும் ரோட்ல உட்காந்துட்டாங்க, அவர் போகக்கூடாது எங்க ஊரை விட்டு. எங்கேயாவது வரலாறு கண்டது உண்டா? ஒரு போலீஸ் ஒரு இன்ஸ்பெக்டர் போறாருன்னா ஐயோ போயிட்டானா அப்படிதான் பேசுவாங்க, போயிட்டானா அப்படிதான் பேசுவாங்க. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் போகக்கூடாது என்று மக்கள் வீதியில என்ன செஞ்சாங்க? மறியல் செய்தார்கள். ஏன் தெரியுமா செஞ்சாங்க? ஒரு முறை நான் பேசிட்டே இருக்கும்போது சொன்னேன், சார் என்ன சார் ஒரே இந்த பாட்டில் எல்லாம் இதுல விக்கிறாங்க, கடையில இல்லாத வெளியே விக்கிறாங்க, பாய் மாசம் 6 லட்சம் ரூபாய் தராங்கிறான். நான் 6 மாசம் ஆச்சு, அப்ப எவ்வளவு அமௌண்ட் எனக்கு வந்திருக்கணும்? நான் ஏன் தெரியுமா போய் வாங்கல? கெஞ்சா வித்துக்கிறேங்கிறான், பாட்டில் ஓட்டிக்கிறேங்கிறான். அந்த கெஞ்சா காசை வாங்கி என் புள்ள படிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை பாய். நான் யோக்கியனும் இல்லை, நான் அயோக்கியனும் இல்லை என்னார். அது மாதிரி இன்ஸ்பெக்டர் தான் நான் அதிராம்பட்டினத்துல எதிர்பார்க்கிறேன். வேற ஒண்ணும் இல்லை. எதுக்கு சொல்ல வந்தேன்னாக்கா,
இந்த அதிராம்பட்டினம் மக்கள்லாம் எங்க இன்ஸ்பெக்டர் போறாரு, நாங்க விடமாட்டோம் என்று ஒரு பேரணியை, ஒரு ஆர்ப்பாட்டத்தை, ஒரு ஆர்ப்பரிப்பை நடத்தணும். சார் நீங்க யார் சார்? நீங்க ஒரு போலீஸ், நீங்க ஒரு இன்ஸ்பெக்டர். 4 பண்ணாட கெஞ்சா விக்கிறான், அவனை அடக்க முடியலனாக்கா உங்களுக்கு ஒரு தகுதி இல்லையா சார்? சார் உங்களுக்கு ஒரு கெத்து இல்லையா சார்? உங்களெல்லாம் நாங்க எங்க எம்ஜிஆர் படத்துல இருந்து பாக்குறோம் சார், ரஜினி படத்துல இருந்து பாக்குறோம் சார். உங்க ட்ரெஸ்ஸுக்குன்னு ஒரு கெத்து இருக்கு சார். அயோக்கிய பையன் எவனோ கெஞ்சா விக்கிறான், அவனை அடக்க முடியல, 1 வருஷமா அடக்க முடியலன்னாக்கா கேவலம் இல்லையா சார்? உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல சார்? ஏன் சார் திருடெல்லாம் உங்களை பார்த்து ஓடுறான சார்? உங்க எதிர்க்க ஒருத்தன் கெஞ்சா வைக்கிறானாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய அசிங்கம் இல்லையா இது? போலீஸுக்கு அசிங்கம்னா எங்களுக்கு அசிங்கம், போலீஸுக்கு கௌரவம்னா எங்களுக்கு கௌரவம். சார் நாசமா போயிரும் சார், சந்ததி நாசமா போயிரும் சார். இங்க இருக்கக்கூடிய போலீஸ்ல யாராவது நீங்க அவங்கள்ட்ட காசு வாங்கினீங்கன்னாக்கா உங்க பிள்ளைய எப்படி சார் படிக்க வைப்பீங்க? அறவருக்கலையா சார் அந்த காசு? அறவருக்கலையா சார் அந்த காசு? உங்களை மீறி எப்படி சார் எப்படி விற்கிறான்? நீங்க சொல்லுங்க. எங்களால முடியலன்னு சொல்லிட்டு உங்க லெட்டர் பேட்ல எழுதி கொடுங்க. ஒரே வாரத்துல நாங்க காலி பண்றோம். ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழக சார்பா கெஞ்சாவே அதிராம்பட்டினத்தில் இருக்கு. அது பாக்குறீங்களா? நீங்க அதிகாரத்தை எங்களுக்கு கொடுக்குறீங்களா? 4 பேரு எங்கள் உயிர் போனாலும் எங்கள் மயிருக்கு சமண்டாவனங்களை காலி பண்ணிடுவோம். நாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வருங்கால சந்ததியை நீங்க சீரழிப்பீங்களா? சின்னாமண்ணப்படுத்துவீங்களா? எவனோ 4 பொறுக்கி பையன் கெஞ்சா வைக்கிறான், அவனை 2 மாசமா முதல்ல ஒரு கூட்டம், இங்க ஒரு கூட்டம். இதுக்கு நாங்க அவ்வளவு துட்ட செலவு பண்றது, கோர்ட்டுக்கு செலவு பண்ணிட்டு போறோம். கெஞ்சா வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் மிக விரைவாக அதை ஒடுக்க வேண்டும், அடக்கணும் சார். இங்க உங்களை மாத்தினால பரவாயில்ல சார். ஒரு மகான் வந்தா, ஒரு மாவீரன் வந்தா, ஒரு ஆம்பளை வந்தா, அந்த கெஞ்சாவை தகர்த்தெறிந்து விட்டு அவர்களை ஒடுக்கி விட்டு வேற ஸ்டேஷன்ல போனா அந்த ஸ்டேஷனுக்கு வரும்போதெல்லாம் உங்களுக்கு மக்கள் சல்யூட் அடிக்கணும் சார். அதுதான் சார் உங்க தொழில். சாதாரண தொழில் இல்லையா நீங்க இருக்கிறீங்க? நீங்க இல்லைன்னா நாங்க தூங்க மாட்டோம் சார். உங்களுக்கு நன்றி கடப்பட்டிருக்கிறோம். நாங்க போலீஸுக்கு நன்றி கடன் இருக்க வேண்டும். எவனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் போலீஸ் ஒரு நாள் மொத்தமா லீவ் போட்டா யாருமே உச்சா கூட போக மாட்டான். அரசியல்வாதில இருந்து பணக்கார வரைக்கும் நைட் எல்லாம் நீங்க ரோந்து போறனால தான் நாங்க தூங்குறோம். ஆனால் இதை செய்துவிட்டு நீங்கள் இதையும் செய்து விடாதீர்கள். 2யும் ஒரு சேர செய்யாதீங்க. நீங்க அதையும் செய்கிறீர்கள், இந்த நன்மையும் அதிராம்பட்டினத்தில் செய்யுங்க. அவங்களை அடக்கி ஒடுக்குங்க. இல்லை என்று சொன்னால் இதற்கு எதிராக சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றால் என்ன விளைவு ஏற்படும் நீங்க பாத்துங்க. அவ்வளவுதான். நான் முதல்ல ஒரு மாட்டி சொல்லிட்டோம், இந்த ஒரு வாட்டி சொல்லிட்டோம். நான் முதல் வர வரும்போது காராண்ட போய் படுத்துக்குவேன், வேற ஒண்ணும் செய்ய மாட்டேன். என்ன அடிச்சாலும் சரி, ஒழிச்சாலும் சரி, உள்ள தூக்கி போட்டாலும் சரி. ஆனா அங்கிருந்து இங்க உங்களுக்கு வந்து ஆக்ஷன். ஆகவே அதை நீங்கள் கவனமாக பாருங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, நம்ம பிரியா மேடம் ஒருத்தர் இருந்தாங்க, பெண்களுக்கான டாக்டர். அவரை தூக்கி பட்டுக்கோட்டையில கடாசிட்டீங்களாமே. ஏன் இங்க ஒரு 3 டாக்டர் வர போறாங்களா? இருக்கிறதே ஒரு டாக்டர். அருமையான முதல்வர் அவர்களே, நீங்க 1000 ரூபாய் குத்து வேலைக்கு ஆகாது. டாக்டரை தூக்கிட்டாங்க அதிராம்பட்டினத்துல. நீங்க அங்க போயிட்டு வரதுக்கு அந்த 1000 ரூபாய் செலவாயிரும். சுகாதாரம் என்பது மிக முக்கியமானது, அரசுடைய கடமை. அதை நீங்க அந்த பிரியா மேடம் உடனடியாக இங்க கொண்டு வாருங்கள், அல்லது அங்க இருக்கக்கூடிய மருத்துவ அதிகாரிகளை ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் முற்றுகையிடும். அதுக்கு அடுத்தபடியாக பெரிய பட்டியலாவே இருக்குது. அரசு மருத்துவமனை, அதே மாதிரி இந்த ஒயின் ஷாப். ஆமா, கோயிலுக்கு பக்கத்துல எதுக்கு ஒயின் ஷாப் வச்சிருக்கீங்க? அத பாய் கேட்கணுமா? கோயிலுக்கு பக்கத்துல எதுக்கு ஒயின் ஷாப் வச்சிருக்கீங்க? நீங்க உடனடியாக இந்த நிர்வாகிகள், அவர்களுக்குரிய டாஸ்மார்க் நிர்வாகிகளுக்கு மனுவை கொடுங்க. 24 மணி நேரம் ஓடுதாம்ல, ஓடும். குடும்பம் ஃபுல்லா நாசமா போயிட்டு இருக்குது. அவ்வளவுதான். அறிஞர் அண்ணா கிட்ட வந்து கேட்டாங்க, ஐயா ரொம்ப கஜானா காலியா இருக்குது, சாராயம் வித்துக்கலாமா ஐயா?
அறிஞர் அண்ணா மிக அழகாக சொன்னார்கள். திமுக கழகத்துடைய சகோதரர்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா அறிஞர் அண்ணாவை என்னை விட உங்களுக்கு தான் தெரியும். அவர் என்னத்தமா சொன்னாரு? குஷ்டரோகி கையிலே வெண்ணெயை நக்குவாயா என்று கேட்டார். குஷ்டரோகி கையில வெண்ணெயை நக்கலாமான்னு கேட்டார். எவ்வளவு அறிவு இருக்கும். அதே போன்றுதான் மதுவிலே வரக்கூடிய பணம் என்று சொன்னார். ஆகவே அன்பு சகோதரர்களே, முதல்ல மனு கொடுங்க, அடுத்தது முற்றுகைக்கான வேலையை செய்வோம். அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, தாய்மார்களே, அறிஞர்களே, வரலாற்று ஜீவிகளே, மிகப்பெரிய அரசியல்வாதிகளே, வியாபார சொந்தங்களே, இந்த மணிப்பூர் மக்களுக்காக வேண்டி நீங்கள் இறைவனிடம் கையேந்துங்கள். யார் கூட்டத்தை கூட்டினாலும் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளுங்கள். அந்த மக்களை காப்பாற்றும். அது நம் மக்கள், நம்முடைய குலம், நம்முடைய வாழையடி வாழையாக தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடியவர்கள். அந்த அற்புதமான மண்ணை பாதுகாப்போம். இந்த தமிழ் மண் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இங்கே யாத்திரை வேணால் பிஜேபியில இருந்தால் பிஜேபி சகோதரர்கள் தயவு கூர்ந்து உங்களை மாநில தலைவருக்கு சொல்லுங்க. நான் முதல்லயே சொல்லிட்டேன் போன்ல. முதல்ல ஒரு முறை என்ன பண்ணாரு, எனக்கு இந்த தமிழ்நாட்டு அரசியலே வேலைக்கு ஆகாதுனார். அப்போ நான் ஒரு வீடியோ போட்டேன். நீங்க போயிட்டா எப்படி சார், அடுத்த முதல்வர் நீங்க தானே சார்னு ஒரு வீடியோ போட்டேன். இப்படி பின்வாங்காதீங்க போர்க்காலத்துலன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன். 2 பேருக்கும் ஆகினால அவர்கிட்ட சொல்லுங்க, அந்த மண்ணை போய் காப்பாற்ற சொல்லுங்க. நாங்களும் ஒரு 10 பேர் வரோம் இன்ஷா அல்லாஹ். எங்களை கொண்டு விட்டு எங்களுடைய மண்ணின் மைந்தர் அண்ணாமலை சார் மீது கை வைக்கட்டும். அப்துல் காதர் முன்னாடி இருப்பார், அவர் வருவதற்கு தயாரா மக்களை நேசிக்கக்கூடியவர்கள் என்ற கேள்வியோடு இந்த அரசு உடனடியாக ஒன்றிய அரசு மணிப்பூர் அரசை ரத்து செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் 24ஆம் ஆண்டு நாங்கள் உங்களை முழுமையாக இன்ஷா அல்லாஹ் ரத்து செய்வோம், களம் காண்போம், இந்தியாவை பாதுகாப்போம் என்கின்ற முழக்கத்தோடு நான் நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ். இந்த அதிரி அரசு மருத்துவமனையில இந்த மகப்பேறு மருத்துவர் போட்டு பட்டவடைய தூக்கிட்டீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வார காலத்திற்கு திருப்பி அந்த மருத்துவர் இல்ல வேற ஒரு மருத்துவர் அங்க பணியமர்த்தப்படவில்லை என்றால் ஐமமுக தலைமையில் அரசு மருத்துவமனை முற்றுகை போராட்டம் நடைபெறும் என இந்த நேரத்தில் அறிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்த அதிரி நகர்மன்ற தலைவர் அவர்களையும் அதிரி நகர்மன்ற துணைத் தலைவர் அவர்களையும் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சகோதரர்கள் அனைவரையும் வருக ஒரு முறை வரவேற்று இறுதியாக கண்டன கோஷத்துடன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நிறைவு பெறுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மணிப்பூர் கலவரத்தை கண்டித்து மக்களை திரட்டிடும் ஆர்ப்பாட்டம். மாநிலம் காத்திர ஐமமுகவின் ஆர்ப்பாட்டம். போராட்டம் இது போராட்டம். மணிப்பூர் பெண்களை சீரழித்த பரதேசிகளை கண்டிக்கின்ற போராட்டம். மணிப்பூரில் கலவரத்தை கட்டவிழ்த்து வேடிக்கை பார்க்கும் பாசிச அரசு, பாஜக அரசு, கேடு கட்ட மோடி அரசு, நீங்கள் ஆளுவது நியாயமா? பதவி விலக வேண்டாமா? சிரிக்குது 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 பன்னாட்டு சமூகம் சிரிக்குது. பாசிச ஆட்சியின் அவலத்தை பார்த்து பார்த்து சிரிக்குது. வெட்கமில்லை வெளிநாட்டில் சுற்றுகின்ற கேடி மோடிக்கு வெட்கமில்லை. மானமில்லை மணிப்பூர் அரசுக்கு மானமில்லை. மணிப்பூருக்கு முன்னோடி ஆளும் அரசு நிற்குது. கலவரத்திற்கு பின்னாடி சங்கிகளின் சாகசங்கள் மணிப்பூரிலும் தெரியுதா? பழங்குடியின பெண்களை சீரழித்த பாவிகளே, நாட்டை ஆளும் காவிகளே, வெளியேறு ஆட்சியில் இருந்து வெளியேறு.
வெள்ளையனை விரட்டிய கூட்டம் வயிறறிந்து நிற்குது. கோழை கும்பிடு போட்ட கூட்டம் ஆட்சி அதிகாரம் சுவைக்குது. மதி இழந்த கூட்டத்தை மக்கள் மன்றத்தில் நிறுத்திடு. மனசாட்சி இல்லாத மிருகத்தை பொது வெளியில் தூக்கிலிடு. மத வேறு ஏறி விட்டால் மாந்த நேயம் மறந்திடுமே. துணை போகாதே ஒன்றிய மணிப்பூர் ஆட்சியர்களே மதுரை கும்பலுக்கு ஆதரவாக துணை போகாதே இறுதியாக நன்றி உரை அகில நகர செயலாளர் ஷேக் தாவூத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நடத்திய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றி நடத்தி தந்த ஷேக் மைதீன் மாவட்ட தலைவர் அவர்களுக்கும், வரவேற்புரையாற்றிய ராஜ முகமது அவர்களுக்கும், முன்னிலை வகித்த ஜபுருல்லா அவர்களுக்கும், ஜலீல் நகர தலைவர் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள் அனைவர்களுக்கும், கண்டனை உரையாற்றிய தாங்கள் அப்துல் காதர் தலைமை கழக பேச்சாளர் அவர்களுக்கும், சதா சிவகுமார் தஞ்சை புதுக்கோட்டை மண்டல செயலாளர் விசிக அவர்களுக்கும், அதிரி ஷேக்குமார் தலைமை கழக பேச்சாளர் அவர்களுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும், உளவுத்துறை நண்பர்களுக்கும் மற்றும் மற்ற கட்சியில் இருந்து வந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கிரியேட்டிவிட்டி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனை அழுத்திடுங்க.